அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டத்தில் நாளை ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவிருந்த டாஸ்மாக் தொழிலாளர்களின் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடுவது, கேரள அரசு வழங்குவது போல் கூடுதல் ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராடப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் நாமக்கல்லில் உள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சவுந்தரபாண்டியனை கூட்டு நடவடிக்கை குழுவினர் இன்று நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சென்னையில் இன்று நடைபெறும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட உள்ளதாக மேலாளர் உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட கூட்டு நடவடிக்கை குழுவினர் நாளை நடைபெறவிருந்த காத்திருப்பு போராட்டத்தை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் போராட்டக்குழு நிர்வாகிகள் கூட்டம் கடந்த 3/7/2026 அன்று மோகன ரோட்டில் உள்ள என்ஜிஓஎஸ் கட்டிடத்தில் நடைபெற்றது. அதன்படி இன்று 6ஆம் தேதியும் மனு கொடுக்கும் போராட்டமும் 7ஆம் தேதி காத்திருப்பு போராட்டமும் நடைபெறுவதாக முடிவு செய்திருந்தோம். அதன்படி இன்று எங்களுடைய நாமக்கல் மாவட்ட மேலாளர் எங்களை அழைத்து பேசியதன் பேரில் உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடப்பதாக தெரிவித்துள்ளார். எங்களது கோரிக்கைகள் பரிசீலனை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதனை ஏற்று நாங்கள் தற்காலிகமாக போராட்டத்தை மாற்றுத் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நடைபெறாது, நாளைக்கு நடைபெறாது. உயர்மட்ட குழு இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, உங்களுடைய கோரிக்கை பரிசீலிப்பாங்க அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு. நாங்களும் அதை நம்பி அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சுருக்கோம். சதாசிவம் சார், மேற்பார்வையாளர்.